கையும் களவுமா? முத்து மீனா கிட்ட மாட்டிக்கிட்ட ரோகிணியை விஜயா வீட்டை விட்டு துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தானா வந்து மாட்டிக்கிட்ட ஆடு மாதிரி. கையும் கழுவுமா? முத்து மீனா கிட்ட மாட்டிக்கிட்ட பிரவுன் மணியை நேரா மாலையை போட்டு வீட்டுக்கே அழைச்சுக்கிட்டு போறாரு முத்து. பிரவுன் மணியை பத்தின எல்லா விஷயத்தையும் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் முத்து சொன்னாலும் இன்னொரு பக்கம் ரோகிணியும் இதை எப்படியாவது சமாளிக்கணும், பிரவுன் மணியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி என்ன திட்டம் போட்டாலும் அங்க ஒன்னும் செல்லுபடி ஆகாத. பிரவுன் மணியும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாரிம்மா ரோகிணி பாப்பா, இதுக்கு மேலையும் உண்மையை மறைக்கிறதுக்கு என்னால முடியாது. 1000 தான் உண்மையை மறைச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டத்தான் போறோம். ஏதோ ஒரு விதத்துல இந்த முத்து மீனா எனக்கு உதவி பண்ணி இருக்காங்க. அதனால் கண்டிப்பா நான் உண்மையை சொல்லிடுறேன். நட்சத்திரக்குறி அப்படின்னு இங்க பிரவுன்மணி சொல்ல இன்னொரு பக்கம் ரோகிணிக்கும் ரொம்ப படபடப்போட நின்னுகிட்டு இருக்காங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு, யோப், என்னதான் சொல்ல வர? ஒழுங்கா சீக்கிரம் சொல்லு. இந்த முத்து என்னன்னா நீ என்னமோ கறிக்கடை வச்சிருக்க அது இதுன்னு சொல்றான். இதெல்லாம் உண்மையா? நீ கறிக்கடை வச்சிருக்கியா? இல்ல ரோகிணி சொன்ன மாதிரி மலேசியால இருந்துதான் வந்திருக்கியா? எனக்கு தலையே வெடிச்சிரும் போல. என்னங்க, இந்த ஆளை உண்மையை சொல்ல சொல்லுங்க. நட்சத்திரக்குறி அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, இங்க பாருங்க, சீக்கிரமா உண்மையை சொல்லுங்க. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சொல்லிடுறேன். உண்மையாவே முத்து சொன்ன மாதிரி நான் கறிக்கடையில தான் வேலை செய்றேன். நான் ரொம்ப வருஷமா கறிக்கடை தான் நடத்திக்கிட்டு வரேன். ஒரு நாள் இந்த ரோகிணி பாப்பா என்கிட்ட வந்து நடிக்க சொல்லி பணம் கொடுத்தது. அது மட்டும் இல்ல, நிறைய வாய்ப்புகளும் வாங்கி தரேன்னு சொல்லுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ மலேசியால வந்த மாமா மாதிரி நடிச்சேன். அந்த ஒரு தடவை தான் நான் நடிப்பேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பல தடவை என்கிட்ட இருந்த ரோகிணி பாப்பாவும் இது கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்குமே வித்யா பாப்பாவும் 2 பேரும் அடிக்கடி வந்து என்னை சந்திப்பாங்க. அடிக்கடி வந்து நடிக்க சொல்லுவாங்க. கடைசியா அவங்க அப்பா விஷயம் கூட ஏதோ வீட்ல மாட்டிக்கிச்சாமே. அதனால என்கிட்ட ரொம்ப கெஞ்சி இந்த பாப்பா கேட்டுச்சு. பார்க்க பாவமா இருந்ததேன்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா மலேசியாவிலேயே செத்து போயிட்டாரு. இனிமே இந்த பக்கமே வரமாட்டாருன்ற ஒரு பொய்யை வந்து இங்க சொல்லிட்டேன். இதுதான் என்னோட கடைசி நடிப்பு. கடைசில பார்த்தா இப்படி நான் முத்துக்கிட்ட மாட்டிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான். ஒரு பழமொழி இருக்குல்ல, அது உண்மைதான் போல. இங்க பாரு ரோகிணி பாப்பா, பொய் சொல்ற வாழ்க்கை என்னைக்குமே நிலைக்காது. புருஷனுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஒரு உண்மையா இரு. அப்போதான் அந்த வாழ்க்கை நிலைக்கும் அப்படின்னு பிரவுன்மணி பேசிக்கிட்டு இருக்க. உடனே முத்து இருந்துகிட்டு, பார்த்தீங்களாப்பா, பார்த்தீங்களாமா, இந்த பார்லர் அம்மா எப்படி ஒரு கேடி வேலையை பார்த்து வச்சிருக்க பாருங்க. எனக்குமே ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்னடா இது, இது ஏதோ ஒரு பிராடு வேலை நடத்தி தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல இப்படி ஒரு பிராடு வேலையை பண்ணணும்னு நாங்க எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப மலேசியான்னு ஒரு பொய்யை தான் சொல்லுமே தவிர நாமளும் நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். கேனையை மாதிரி. இப்போ என்னன்னா நம்ம எல்லாரையும் கேனையாக்கிட்டு இந்த பார்லர் அம்மா இப்படி ஒரு திருட்டு வேலையை பண்ணிருக்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அம்மா கேட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு முத்து பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அண்ணாமலையோ, என்ன ரோகிணி, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்போ உங்க அப்பா மலேசியால இல்லவே இல்லையா? இங்க எங்கேயாவது இருக்காரா? எதுக்காக இப்படி ஒரு உண்மையை எங்க கிட்ட இருந்து மறைச்ச? மலேசியால இருந்து பிறந்து வளர்ந்த மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? ஒழுங்கா சொல்லு அப்படின்னு ரொம்ப கோவத்தோட அண்ணாமலையும் கேட்க. இவகிட்ட, என்னங்க எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் இந்த ஆளு எல்லாத்தையும் சொல்லிட்டானே. யோவ், இவதான் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உன்னை நடிக்க கூப்பிட்டா நீயும் வந்து நடிச்சிருவியா? உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமா இல்லை? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு.
உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வரவே வராத அப்படின்னு விஜயா அந்த பிரவுன் மணியை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன நடக்குது, எது நடக்குது நூ தெரியாம ரொம்ப அதிர்ச்சியோட மனோஜ் இருந்துகிட்டு, என்ன ரோகிணி இது எல்லாம், இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ உங்க அப்பா மலேசியால இல்லையா? உனக்கு சொத்து எதுவுமே கிடையாதா? ஐயோ கடவுளே அப்படின்னு இங்க ஒரு பக்கம் மனோஜ் புலம்பிக்கிட்டு இருக்க, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஜயாவோ, ஏய் ரோகிணி, அப்போ அந்த பிரவுன் மணி சொல்றதெல்லாம் உண்மைதானா? எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை என் வீட்ல வந்து நடத்திக்கிட்டு இருந்த? ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, அந்த ஆளு சொன்னது எல்லாமே உண்மைதான். இது எல்லாமே நான் எதுக்கு பண்ணேன்னா, மனோஜ், நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நல்ல வசதி உள்ள பொண்ணா வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி நான் மனோஜ் கல்யாணம் பண்ணேன். மற்றபடி நான் உங்க எல்லாருக்கும் உண்மையான ஒரு பொண்ணாதான் இந்த வீட்டிலிருந்துகிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி. அடச்சி, வாயை மூடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன்னை எவ்வளவு பெருமையா இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? பணக்கார வீட்டு மருமகள் ஆனா நொடி பொழுதுல இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எங்களை எல்லாரையும் ஏமாத்தி இருக்க. ஒரு நொடிய கூட இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, மரியாதையா அப்படின்னு விஜயா ரோகிணியை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த ரோகிணியும், முத்து, இது எல்லாமே உங்களாலதான். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னை எப்படி வீட்ல மாட்டிவிடலாம்னு ஒவ்வொரு தடவையும் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சு நீங்க இப்படி மாட்டிவிட்டு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். என்னையும் மனோஜையும் பிரிக்கணும். அதுதான் உங்களோட ஆசை. இப்போ நீங்க சந்தோஷமா இருங்க. ஆனா முத்து, எங்களை பிரிச்ச நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீங்க எப்படி சந்தோஷமா வாழ்றீங்கன்னு நான் பார்த்துறேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட கோவத்தோட ரோகிணி முத்துவை பார்த்து பேச, அங்க நின்னுகிட்டு இருந்த மீனாவோ, இங்க பாருங்க ரோகிணி, நீ பண்ணது தப்பெல்லாம் நீங்க தேவையில்லாத என் புருஷன் எதுக்காக சொல்றீங்க? ஒவ்வொரு தடவையும் நீங்க அப்படி இப்படின்னு மழுப்பி பேசும்போதே நீங்க ஏதோ பிராடு வேலை பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு பிராடு வேலை பண்ணி இருப்பீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. உங்களை அத்தை தலை மேல தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்களே, அத்தைக்கு இதெல்லாம் தேவைதான்? என்னை எவ்வளவு கேவலமா பேசினாங்க. என்கிட்ட பணம் இல்லை, ஏதோ பூ கட்டுறவ அப்படி இப்படின்னு பணம் தான் முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அத்தைக்கு உங்களாலாவது இப்ப பாடம் புரியட்டும் அப்படின்னு மீனா ரோகிணியை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்க, பார்த்தியாடி, எல்லாமே உன்னாலதான். இந்த பூ கட்டுறவளா என்னை கேவலமா பேசணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா? உன்னை நம்புனேனேடி. அப்படியே மலேசியால அப்பன் இருக்க மாதிரியும் இந்த சொட்ட தலையை அங்க இருக்க மாதிரியும் இல்ல. எவ்வளவு சீன் போட்ட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு அப்படி ஒரு நாடகத்தை நடத்துறேன். யாரு? இந்த ஆளுதானே உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை தூக்கி வெளியே விசிறி அடிக்கிறாங்க. ஒழுங்கா இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. அப்போ உனக்கு ஒரு குடும்பம்ன்றது இல்லை. நீ ஒரு அனாதை. அப்படி இருந்து நீ மனோஜை காதலிச்சு நீ கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு வந்திருக்க. அந்த பார்வதிக்குத்தான் இருக்குது. அந்த பார்வதியாலதான் உன்னை மனோஜுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த பார்வதிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இத்தனை நாள் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த நீ இனிமே மனோஜ் கூட சேர்ந்து வாழவே கூடாது. இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு போ. அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட இருந்து போர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். அதுல ஒழுங்கா சைன் அப் பண்ணிட்டு அவனை விட்டு ஒரே அடியா தூர போயிடு. என் பிள்ளைக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க, இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். ஐயோ ஆண்டி,
அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. மனோஜ் இல்லாம என்னால வாழவே முடியாது. எனக்கு மனோஜ் நான் உயிர் ஆண்டி. ஏன் மனோஜ், உங்க அம்மா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்களே, நீ கொஞ்சம் கூட பேசவே மாட்டியா? நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. என்ன ரோகிணி, இப்படி சொல்ற? அம்மா சொல்றதுல தப்பே கிடையாது. இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லிட்டு எப்படி உன்னால என்னோட குடும்பம் நடத்த முடிஞ்சது? இல்லை, அப்போ உனக்கு மலேசியால சொத்தே கிடையாது அப்படியா? இதை கேட்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. நீ இத்தனை நாள் சொன்ன பொய்யில நானுமே மாட்டிக்கிட்டேன். நான் மலேசியால இருக்க சொத்துக்கெல்லாம் நான்தான் வாரிசு அப்படின்னு ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டேன். கடைசில பார்த்தா நீ இப்படி ஒரு பொய்யலை சொல்லி வச்சிருக்க. அம்மா சொல்ற மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போயிடு ரோகிணி. எனக்கு நீ வேண்டாம். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அதான் மனோஜை சொல்லிட்டான்ல, போயிடு. ஒழுங்கா இனிமேலும் நாடகத்தை நடத்திக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கணும்னு மட்டும் கனாவுல கூட நினைக்காத. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். ஆண்டி, நான் சொல்றது ஒரே ஒரு தடவை நீங்க கேளுங்க. ஆண்டி, மனோஜ் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதுக்கெல்லாம் சொத்து வேணும்னு கேட்டீங்க. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. ஆண்டி, உங்களாலதான் நான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பார்வதி ஆண்டிக்கு மசாஜ் செய்யறதுக்காக அப்போ வருவேன். அந்த டைம்ல தான் மனோஜோட அம்மா நீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம்தான் எப்படியாவது ஒரு பொய்யை சொல்லி மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு இப்படி ஒரு நாடகத்தை நடத்திட்டேன். இதுக்கு அப்புறம் எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் ஆண்டி. என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ரோகிணி. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. உடனே மீனா இருந்துகிட்டு, என்ன ரோகிணி இது, அப்போ பணம்தான் எல்லாமேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அத்தை மாதிரி பணம்தான் முக்கியம்னு எப்பவும் நினைக்காதீங்க. நீங்க உண்மையா காதலிச்சிருந்தீங்கன்னா அப்பவே வீட்ல வந்து சொல்லி இருக்கலாம். எனக்கு சொத்தும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை அப்படின்னு உண்மையை சொல்லி இருந்தாலே உங்களுக்கு தாராளமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு மாமா. ஆனா நீங்க எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கீங்க? பாருங்க, இப்போ நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்போ வீட்டை விட்டும் நீங்க வெளிய போக போறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. மீனா, நீங்க பேசாதீங்க. இது என்னோட வாழ்க்கை. நான் எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாமே உன் புருஷன் முத்துனால வந்ததுதான். இங்க பாருங்க ரோகிணி, மறுபடியும் மறுபடியும் என் புருஷனை நீங்க எதுவும் குறை சொல்லல. நீங்க பண்ண தப்புக்கு அந்த கடவுள் கொடுத்த தண்டனைதான் இது. நீங்களும் எத்தனை நாள்தான் தப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க? எனக்கு என்னமோ நீங்க இன்னும் நிறைய மறைக்கிறீங்களோன்னு சந்தேகமாதான் இருக்க. உடனே முத்து இருந்துகிட்டு, இங்க பாரு பார்லர் அம்மா, நீ கையும் களவுமா வாசமா மாட்டிக்கிட்ட. இனிமே எதையும் சொல்லி சமாளிக்கணும்னு நீ நினைச்சு கூட பார்க்காத. போ, வெளிய மரியாதையா போயிடு. என் அண்ணன் மனோஜோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு இதோ நிக்கிறாங்களே எங்க அம்மா. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, அவங்களுக்கு தெரியும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அப்படின்னு முத்து சொல்ல உடனே ஹாஷ் 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 விஜய் இருந்துகிட்டு, இன்னும் எதுக்காகடி இங்க நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை புடிச்சு தரதரன்னு இழுத்துக்கிட்டு போய் வெளிய தள்ளுறாங்க. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். அண்ணாமலை பார்த்துக்கிட்டு, பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு அலைஞ்சியே எப்படிப்பட்ட மருமகளை நீ கூட்டிட்டு வந்திருக்க? பார்த்தியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே என் மருமகன் மாதிரி அந்த மீனா வருவாளான்னு. பாரு, நான் கூட்டிட்டு வந்த மருமக தான் மீனா. அவ இந்த நாள் வரைக்கும் இந்த வீட்டுக்கு உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கா, உண்மையா நடந்துகிட்டு இருக்கா. ஆனா நீ கூட்டிட்டு வந்த மருமக சுத்த பொய்க்காரியா இருக்கா. பணம் பணம் பணம்னு பணத்தை தூக்கி தலையில கட்டிக்கிட்டு அழுதியே. இப்போ அந்த பணம் பண்ணி இருக்க வேலையை பார்த்தியா? நடு ரோட்ல நடு தெருவுல நின்னுகிட்டு இருக்கா. போ, ஒழுங்கு மரியாதையா நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை வெளுத்துவாங்க. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு.
ஹாஷ் 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 விஜயா இருந்துகிட்டு. என்னங்க, எதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போனோம்? எனக்கு என்ன தெரியும்? அந்த பார்வதி ஏதோ சொன்னதுனால இந்த ப்ராட நான் மனோஜ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கடைசில இப்படி ஒரு ப்ராடா இருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? இப்போ எதுக்காக என்னை இந்த வீட்டை விட்டு வெளிய போக சொல்றீங்க? இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் 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 அண்ணாமலை இருந்துகிட்டு. இப்பவாவது புரிஞ்சுக்கோ, பணம் எந்நாளுக்கும் நிலைக்காது. பணமே இல்லாத எந்த ஒரு ஏழையா இருந்தாலும் நல்லா நிலைக்கும்னு பார்த்துக்கோ. மீனாவை பார்த்தாவது நீ கத்துக்கோ. இப்பயாவது மீனாவை கேவலமா பேசுறதை நிறுத்து. இந்த வீட்ல யாருக்கு எதனா ஒண்ணுன்னா மீனாதான் துடிச்சு போவா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருமகன் மீனா. உனக்கு கடைசி காலத்துல யாரு உதவுவாங்களோ உதவ மாட்டாங்களோ, ஆனா மீனாதான் உனக்கு உதவியா இருப்பா. அதை நான் இப்ப கூட நிரூபிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் 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 முத்து இருந்துகிட்டு. அப்பா, இவங்களுக்கெல்லாம் நீங்க என்னதான் சொன்னாலும் மீனா கேவலமானவதான். ஏன்னா அவதான் பூ கட்டுறாளே. இன்னும் கொஞ்ச நாள்ல மீனா எவ்வளவு பெரிய தொழிலதிபரா மாறப்போறான்னு இங்க இருக்கறவங்க எல்லாம் பார்க்க தான போறாங்க. அப்போ தான் தெரியும் மீனாவை பற்றி யார் யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு மீனா வளர்ந்து காட்டுவாப்பா. மீனா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அம்மாதான் இன்னும் மீனாவை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு முத்து சொல்ல. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். மறுபடியும் விஜயா மனோஜ் கிட்ட சொல்றாங்க. இங்க பாரு மனோஜ், அவளை இந்த வீட்டை விட்டே நான் துரத்தி அடிச்சுட்டேன். மறுபடியும் என் பொண்டாட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த ப்ராடை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு மட்டும் நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்ல சேர்க்கவே மாட்டேன். உன்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவேன். ஜாக்கிரதை.